விசேஷத்துக்கு மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம கொழக்கட்டை வந்து ஒரு டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற முறையில் ஒரு பூரண கொழக்கட்டை கார கொழக்கட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார கொழக்கட்டை ரொம்ப வித்தியாசமான ரெசிப்பியில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம எந்த ஒரு பொருள் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலுமே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த வெளியில் உள்ள மாவு நல்ல பூ போல் இருக்கும், காயவே காயாது. அந்த அளவுக்கு மாவு தயாரித்து உள்ள ஸ்டஃபிங்கும் வித்தியாசமான ரெசிப்பியில் நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுவை கூட்டுதலாக இருக்கும். நம்ம ரெடிமேடாக மிக்ஸ் வாங்கி நம்ம செய்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக நம்ம பூரணம் செஞ்சு செய்யும்போது அந்த கொழக்கட்டை ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே இனிப்பு கொழக்கட்டை போஸ்ட் பண்ணியிருக்கோம். உட்காரை வச்சு எப்படி கொழக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சுவையான அற்புதமான ஒரு ரெசிபி. அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மசாலா, அதாவது ஸ்டஃபிங், அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட இன்க்ரீடியன்ட்ஸு, ரெசிபீஸு, மெத்தட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்க்கு, ஆரோக்கியமான இந்த மாதிரி சுவை நீங்கள் சுவைச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த கொழக்கட்டைக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபியை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூரணத்துக்கு பொருட்கள் வந்து ரொம்பவே கம்மி தான். 2-3 பொருட்கள் வச்சு நீங்கள் பூரணம் சுவையாக செஞ்சிடலாம். இப்போ நான் அரை உலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த உளுந்தில் செய்யும்போது அந்த வலுவலுப்பே சுத்தமாக தெரியாது. உளுந்தினுடைய குணம் வந்து இதில் அற்புதமாக இருக்கும். இந்த வலுவலுப்பு இல்லாமல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உளுந்துக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம். உளுந்தில் செய்யும்போது அற்புதமாக இருக்கும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் நல்ல துடிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அரை உலக்கு உளுந்தம்பருப்புக்கு. சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் தான். முதல்ல இது 2ஐயும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா குருணையாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணியே எந்த இடத்துலையும் சேர்க்க தேவையில்லை. இது குருணையாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் மோடில் குருணையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரைச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த உளுந்தம்பருப்பு குருணையாக தான், ரவை மாதிரி தான் வரணும். ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கலாம். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க. தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த உளுந்தை மட்டும் நல்லா அப்படியே எடுத்துகிட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிங்க அப்படின்னா நான் காமிக்கிற மாதிரி நல்லா குருணையாக வரும். உளுந்து நல்லா தண்ணி வடித்து சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஒரு 2 எனக்கு கருவேப்பிலை உருவி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் சீரகமும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது அவ்வளோ மனம் அற்புதமாக இருக்கும். இது 2 தான் இது மனத்துக்கும் ஜீரண சக்தியும் தூண்டக்கூடியது. இதுக்கு தேவையான பூரணத்துக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துட்டு நான் சொன்னது போல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எவ்வளோ குருணையாக இருக்குன்ட்டு. நல்ல குருணையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த வலுவலுப்பே தெரியாது. அந்த வலுவலுப்பு தன்மை வந்து நம்ம அதிகமாக அரைக்க தான் வலுவலுன்னு வரும். இந்த மாதிரி குருணையாக இருந்தது, தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி குருணையாக இருக்கும். இந்த மாதிரி குருணையாக இருக்கும்போது சுத்தமாக உங்களுக்கு வலுவலுப்பு தெரியாது. சாப்பிடும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும். இதுவும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துருவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு சுவையுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று மட்டும்தான். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து உளுந்தம்பருப்பு பெருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து மிதமான தீயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா தான் அந்த பூரணம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. உதுத்து விடுற அளவுக்கும் இருக்க மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி சுத்தமாக இல்லாத போது உங்களுக்கு சுவை நான் சொல்கிற பக்கம் அப்படியே கிடைக்கும். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயில் லேசாக அப்படியே வதக்கி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இது நல்ல லைட்டாக ரோஸ்டான பக்குவத்துக்கு வரும்போது ரொம்ப உதிராக ட்ரை ஆகிற அளவுக்கும் வதக்கிடாதீங்க. அந்த தண்ணி சத்து கொஞ்சம் குறைஞ்சி பாதி வெந்த மாதிரி வரும்போது
ஒரு கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அந்த பருப்பில் இருக்க அதிகப்படியான தண்ணியும் குறைஞ்சிடும். இந்த தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த பூரணம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கிடையில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாவு எப்படி சாஃப்டாக ரெடி பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவனோட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மாவை தனியாக உருட்டி வச்சுருக்கேன், பூரணத்தை தனியாக உருட்டி வச்சுருக்கேன். தனித்தனியாக உருட்டி வச்சுட்டு இந்த மாவுளுடைய ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக குழியாக பண்ணிவிட்டு ஒரு பூரணத்தையும் உள்ளே வச்சு நல்லா மூடிட்டு உருட்டிடுங்க. உருட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில், அதாவது நீட்டமாகவும் உருட்டலாம், பிள்ளையார் மாதிரியும் பிடிக்கலாம், உருண்டையாகவும் உருட்டலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த பூரணத்தை உள்ளே வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. மாவனுடைய உருண்டை பெருசாகவும் பூரணத்தினுடைய உருண்டை சின்னதாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு பூரணம் நல்லா மூடிடும், உள்ளே வெளியில் வராது. ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. உளுந்தம்பருப்பு சேர்த்த பூரண கொழுக்கட்டை அட்டகாசமான ரெசிபி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாமாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.